ஸ்ரீ குருப்பியோ நமஹ. குருநாதா காமாட்சி சரணம். இந்த பெரிவாளுக்கு எல்லாமே முறையாக செய்யணும். அப்படி முறையாக செய்யலைன்னா பெரிவாளுக்கு பிடிக்காது. அதை எப்படியாவது செய்ய வைப்பா தன்னால் முடிஞ்ச வரைக்கும். அது மாதிரி அவருக்கு தடவை வீண வித்வான் வாசு வரார் மடத்துக்கு. வந்துட்டு பெரிவாள்கிட்ட வீணை வாசிக்க உட்கார்றார். உட்காந்தோன்னே பெரியவா முதல்லேருந்து வாசி எல்லா ராகமும் அப்படிங்கிற எல்லா ராகமும் வாசிச்சுட்டே வர்றார் லைனாக ஃபஸ்ட்டுலேருந்து. பெரியவா அந்த ராகத்தோட ஆனந்தத்தில் அப்படியே லயிச்சு போய்ட்ற. லயிச்சு போயிட்டு அப்படியே தன்னை மறந்து இருக்கிற நிலையில பெரியவா அப்படியே படுத்துட்டு விடுறா. ஒரு கட்டத்தில் பெரியவா தூங்கி போய்டுறா. அப்படிதான் நம்ம அவர் நினச்சிட்டு இருக்கார், வீண வித்வான் வாசு நினச்சிட்டு இருக்கார் பெரியவா தூங்கி போய்ட்றான்னு. பெரியவாளா தூங்குவா, ஒரு ஒன்றும் கவனிச்சுட்டே இருப்பா தூங்கிட்டு இருந்தாலும். அவர் வீண வித்வான் என்ன செய்கிறாருன்னா, நம்மளுக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு, பெரியவாளும் தூங்கிவிட்டா. சரி, கடைசியில் எப்போவுமே நம்மளை என்ன செய்வோம், எல்லாம் முடிக்கிறத மங்களம் பாடி முடிப்போம் இல்லையா? சங்கீதம்னா அப்படி தானே முடிக்கணும், அதுதானே முறை. அவர் என்ன செய்கிறார், பெரியவா தூங்கியாச்சு, இப்போ நம்ம வாசிச்சாலும் பெரியவாளுக்கு தெரிய போகிறது இல்லை, நம்மளுக்கு இங்கே ட்ரெயினுக்கு டைம் ஆகிடுதுன்னுட்டு பெரியவாளை நைஸாக வீணை இல்லாமல் எடுத்துட்டு அங்கே மடத்தில் இருக்கிறவாள்கிட்ட சொல்லி, பெரியவா தூங்கிவிட்டா, நான் கிளம்புறேன்னு மங்களம் வாசிக்காமலே கிளம்பிட்டார். கிளம்பி அவர் ட்ரெயினுக்கு பிடிக்கிறதுக்கு போயாச்சு. இங்கே பெரியவா எழுந்திருட்டு எங்கடா, எங்கே வாசு எங்கே அப்படின்னு. அவருக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு பெரியவா, அதனால கிளம்பிவிட்டா. என்னடா அவன் இப்படி செய்கிறார், மங்களம் வாசிக்காமல் போயிட்டானே, போய் கூட்டின்னு வா அவனைங்கிற. எப்படி பெரியவா, அவன் நேரம் ஏறியிருப்பான்னு நினைக்கிறேன், ட்ரெயின் பிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இல்லை, ஏறியிருக்க மாட்டான், நீ போய் கூட்டின்னு வா. ஏன் மங்களம் பாடாமல் எப்படி போகலாம், மங்களம் வாசிக்காமல் எப்படி கிளம்பலாம் அவன் என கேட்காம, கூட்டின்னு வாங்கோ அப்படிங்கிற. ஒரு 4-5 பேர் அனுப்புகிறான். வள்ளன் ட்ரெயினை பிடிச்சிக்கோன்னு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த ட்ரெயினோட பேரை சொல்லி வீண வித்வான் வாசு, வீண வித்வான் வாசு, வீண வித்வான் வாசுன்னு கூப்பிட்டுட்டே கம்பார்ட்மெண்ட்டாக போகிறா. அவர் காதில் விழுறது அந்த வீண வித்வான் வாசுக்கு. யார்டாப்பான்னு வழியில் வரார், வந்து இறங்குறார். ட்ரெயின் கிளம்புறது. அவர் ட்ரெயின் கிளம்பிவிடுத்தே, ஏன் இப்போ என்னை கூப்பிட்டு வந்தேன் நீங்கள், என்ன வானம், மடத்தில் இருந்து இப்போ தானே நான் கிளம்பி வந்தேன் அப்படிங்கிறார். இல்லை பெரியவா, உங்களை கையோடு அழைச்சின்னு வர சொன்னா, நீங்கள் வந்து மங்களம் பாடாமல் கிளம்பிட்டேலாம், பெரியவா உத்தரவு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா, நம்மளாம் சாதாரண மக்கள், நம்மளாம் ஆனால் சுருக்குன்னு கோபம் வரும் இல்லையா, அவருக்கு ஒன்றும் கோபமே வரலை. பெரியவாளோட உத்தரவா, நம்ம செஞ்ச தப்பு, மங்களம் பாடாமல் வந்தது நம்ம செஞ்ச தப்பு. பெரியவா தூங்கின்னு இருக்கான்னு நம்ம நினச்சிட்டோம். ஆனால் அந்த மகாஜானிக்கு சகல விஷயமும் தெரியும், நான் மங்களம் வாசிக்காமல் வந்துவிட்டேங்கிறது அவருக்கு நன்னா தெரிஞ்சிருக்கு அப்படின்னுட்டு தன்னோட தப்பை உணர்ந்து அப்படியே வரார். சரி, ட்ரெயின் போனால் போட்டோம், அடுத்த ட்ரெயினை பிடிக்க போகிறோம், அப்புறம் பெரியவாள் உத்தரவை நம்ம மீற முடியாது அப்படின்னு நேராக மட்டத்துக்கு வந்து பெரியவாள்கிட்ட வந்து நிற்கிறார். வேண்டாம், மங்களம் வாசிக்காமல் நீ பாட்டுக்கு போயிட்டியே. இல்லை பெரியவா, நீங்கள் தூங்குறேன்னு நினச்சேன், தூங்கிட்டு இருந்தா என்ன, நான் கேட்டுன்னு இருக்கேன், மங்களம் வாசிக்கப்படாதா, நீ வாசிச்சு விட்டு கிளம்பியிருக்க வேண்டியது தானே அப்படிங்கிற. இதோ பெரியவா இப்போ வாசிச்சு விட்றேன் பெரியவா. சரி, வாசித்து சாப்பிட்டு இங்கே ஓய்வு எடுத்துட்டு நாளைக்கு கிளம்பினா போகிறோம்னுட்டா பெரியவா உத்தரவு பண்ணிட்டா. சரின்னுட்டு அவர் மங்களம் வாசிக்கிறார். பெரியவா மறுபடியும் லயிச்சு கேட்டுண்டு பரமானந்தமாக கேட்டுவிட்டு அவருக்கு ஊருக்கு போகிறதுக்கு அடுத்த நாளைக்கு உத்தரவு கொடுக்குறார். இப்படி சில சமயம் பெரியவா இது மாதிரி முறையாக செய்யணும்னு கொஞ்சம் படுத்தி எடுத்தாலும், சில சமயம் சில விஷயங்களில் ரொம்ப சிம்பிளாக முடிக்கிறதுல பெரியவா ரொம்ப இதுவாக இருப்பாள். ஒரு தடவை ஒரு வித்வான் வந்து சின்முத்திரையை பற்றி ஒரு பண்டிதர் 2 hours பேசியிருக்கார். சின்முத்ரை 2 hours பேசுறார். இந்த கூட்டத்தில் வந்திருக்கிறவாள்லாம் தூங்கியிருப்பான் போல் இருக்கு. அப்படி பேசுறாரு. முடிச்சு விட்டு வந்து பெரியவாள்கிட்ட பெருமையாக சொல்கிறார். பெரியவா சொல்கிறா, ஏன்பா இவ்வளோ நேரம் ஆச்சே, என்ன பேசிகிட்டு இருந்தாய்? சின்முத்திரை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் பெரியவா, இவ்வளோ பெரிய சப்ஜெக்ட், அது எத்தனை விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன். சரி, நீ பேசினியே, அங்கே இருக்கிறவாளுக்கு ஏதாவது புரிஞ்சுதோ? அதெல்லாம் எனக்கு தெரியாது பெரியவா, அவளை பார்த்தா நான் புரிஞ்ச மாதிரி தான் இருந்தது அப்படின்னு. அவளுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக சொல்ல வேண்டியது தானே. இந்த சின்முத்திரையில் 2 ஹவரில் என்னப்பா சொல்கிறதுக்கு இருக்குது? இந்த ஆள்காட்டி விரலும் இந்த விரலும் வச்சுட்டு இப்படி காட்டினா தானே சின்முத்திரை, அதோட முடிஞ்சு போச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சின்முத்திரைனா நீயும் நானும் ஒன்று,
அகம் பிரம்மோஸ்மி. அவ்வளவுதான். இதுதான் விஷயம். இதுக்கு நீ 2 ஹவர் எடுத்துட்டேயாக்கும். பெரியவா என்னை மன்னிச்சுங்க பெரியவா, நான் அதில் இருக்கிற சூக்ஷ்மமான விஷயங்கள்லாம் சொன்னேன். நீ சொல்லுவாய் கூட்டத்துக்கு புரியண்டாமா? புரிஞ்சா தேவலை, எல்லாம் தூங்கறனா சேரா அப்படின்னு இடி இடின்னு சிரிக்கிறா பெரியவா. அப்புறம் அவர் தன்னோட இது தப்பை மன்னிச்சுங்க பெரியவா, நான் இனிமேல் சிம்பிளாக சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படிங்க சொல்லிட்டு அவர் உத்தரவு வாங்கிறார். இது மாதிரி பெரியவாரோட இந்த திருவிளையாடல்கள்லாம் ஒருக்கா ஒரு மாதிரி இருக்கும். நம்ம நினச்சிப்போம் பெரியவாளுக்கு பெருசா நல்லா டீட்டெயிலாக சொன்னால் பிடிக்கும்னு. நம்ம ரொம்ப மெனக்கட்டு சொன்னால் பெரியவா அதை சுருக்கமாக சொல்லும்பா. இதே நம்ம சுருக்கமாக சொல்ல போனால் பெரியவா டீட்டெயிலாக சொல்லும்பா. இது மாதிரி இந்த விளையாட்டுகளுக்கு பெரியவாளுக்கு பஞ்சமே இல்லை. ஆனால் அத்தனையும் பார்க்க அவ்வளவு அழகு. அதனால தான் பெரியவாளை பார்த்துக்கிட்டே இருக்க தோணுதே, பெரியவாளை பார்த்துக்கிட்டே இருக்க தோணுதே. பெரியவாளை பிரிந்து வர மனமும் மறுக்குதே. பார்த்துக்கிட்டே இருக்க தோணுதே, பெரியவாளை பார்த்துக்கிட்டே இருக்க தோணுதே, பார்த்துக்கிட்டே இருக்க தோணுதே, பெரியவாளை பிரிந்து வர மனமும் மறுக்குதே. குருநாதா காமாட்சி சரணம்.